ஏற்ற நேரத்தில் பிரைஸ் லார்ட் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயர் 4:16. நம் தேவன் ஏற்ற வேளையில் உதவக்கூடியவர். அவர்தான் காலங்களை உண்டாக்கினவர், ஆளுகை செய்கிறவர். அதனால்தான் சபை உரையாளர் பிரசங்கி 3:1 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று வாசிக்கின்றோம். நம் ஆண்டவர் அனைத்து காரியத்திற்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். ஆனால் இந்த இறை வார்த்தையில் வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. அப்படி என்றால் வானத்தின் மேல் ஒரு மண்டலம் இருக்கின்றது என்று தானே அர்த்தம். அங்கு நம் ஆண்டவர் இருக்கின்றார். அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரே ஆல்பாவும் ஒமேகாவும், தொடக்கமும் முடிவும் ஆனவர். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இங்கு உண்டு. அதாவது நமது காலை மாலை போன்ற நேரங்கள் ஆண்டவருக்கு இல்லாமல் போனாலும் அவர் 1000 வருஷத்தை ஒரு நாள் போல உண்டாக்கினவர். மேலும் நம் ஆண்டவர் காலத்திற்கு விரோதமானவர் அல்ல. அவர் நம் வாழ்க்கையில் நம் காலத்திற்கு ஏற்ற விதமாய் செயல்படுகிறவராய் இருக்கின்றார். அவர் காலம் இல்லாதவராய் இருந்தாலும் அவர் நம் வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் செயல் செய்கிறவராய் இருக்கின்றார். இதனால்தான் பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என வாசிக்கின்றோம். நம் வாழ்வின் காலம் குறுகியது என்று அறிந்து இந்த குறுகிய காலத்தில் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார். ஆதலால் அன்பானவர்களே, நீங்கள் எதற்கெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவையெல்லாம் ஏற்ற காலத்தில் நமக்காக ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நம்புங்கள். உதவி நம் எல்லோருக்கும் தேவைதான். ஆனால் அந்த உதவி ஏற்ற காலத்தில் கிடைக்க வேண்டும். அது நேரம் தவறி கிடைத்தால் அந்த உதவி பயனற்றதாய் போய்விடும். குறிப்பாக மாரடைப்பு வரும்பொழுது முதல் 1 மணி நேரத்தில் நல்ல மருத்துவ உதவி கிடைத்தது என்றால் ஒருவர் உயிர் பிழைத்துவிட முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நேரம் தவறி கிடைத்தது என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது நமக்கு தெரிந்தது தானே. எபிரேயர் 4:16 ஏற்ற காலத்தில், அதாவது நமக்கு உதவி தேவையான காலத்தில் ஆண்டவர் உதவுகிறேன் என்று சொல்கிறார். நமக்கு எவ்வாறு ஏற்ற நேரத்தில் உதவி தேவையோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது ஏற்ற நேரத்தில் உதவ வேண்டும். நீதிமொழிகள் 3:27 உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே என்று பார்க்கின்றோம். அதாவது நம்மிடம் பொருள் இருக்கும் பொழுது நம்மிடம் உதவி கேட்பவரிடம் நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே என்றும் சாலமோன் ஞானி சொல்கிறார். நாம் இன்னொருவருக்கு உதவி செய்யும் பொழுது கூட அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவ வேண்டும் என விவிலியம் கூறுகின்றது. மனிதனே, ஏற்ற சமயத்தில் உதவி செய்ய வேண்டும் என ஆண்டவர் விவிலியத்தின் மூலம் நமக்கு சொல்வார் என்றால் அவர் எப்படி நமக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்யாமல் இருப்பார்? ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, நான் கேட்டதை இப்பொழுது கொடுக்கவே இல்லை என புலம்புகிறோம். ஆம் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த பிரச்சனைகளை உம்மிடம் பல மாதங்களாக பல வருஷங்களாக வேண்டிக் கொண்டிருக்கின்றேனே, ஒன்றுமே நடக்கவில்லையே. எத்தனையோ நாட்கள் உம்மிடம் நான் புலம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நடக்கவில்லை என்று. தயவு செய்து உம்மை புரிந்து கொள்ளாமல் பேசிய நேரங்களுக்காக என்னை மன்னித்துவிடும். நீர் இந்த காரியத்திற்குரிய விடுதலைக்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கின்றீர். அந்த நேரத்திற்காக நான் பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயம் அதிக பலன்களை பெற்றுக்கொள்வேன் என்று இப்பொழுது நீர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பதை உளமாற நம்புகின்றேன். ஏனென்றால் நீர் காலம் தாழ்த்தினாலும் தரமானதை தான் கொடுப்பீர் என முழு மனதோடு நம்பி உமக்கு நன்றி கூறுகின்றேன். அதனால் எதை குறித்தும் நான் கவலைப்பட போவதில்லை, சந்தேகப்பட போவதில்லை. உமக்குரிய நேரத்தில் எனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போவதற்காக நன்றி கூறுகின்றேன். உமக்குரிய நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு திருமணமாக போவதற்காக நன்றி. நீர் திட்டமிடும் நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கப் போவதற்காக நன்றி. அனைத்திற்கும் மேலாக காலத்திற்கேற்ப எனக்கு அநேக ஆவிக்குரிய வரங்களை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. அவற்றை சுதந்திரித்து கொள்ள அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதே என்னை நான் தயாரித்து கொள்ள எனக்கு உதவி புரியும். ஆமென்.